அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் சமாதானம். மீண்டுமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒவ்வொரு வீடுகளிலும் நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்ம லாக்டவுன் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்த ஆராதிக்க நம்ம ஒருபோதும் நம்ம தவற விடக்கூடாது. சரிங்களா? கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிப்பவன் யார் என்று வசனம் சொல்வது போல அவருடைய அன்பிலிருந்து அவருடைய இணைப்பிலிருந்து பிணைப்பிலிருந்து நம்ம ஒருபோதும் விலகாதபடிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரோட ஆராதனையில் குடும்பமாக பங்கெடுப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். கடந்த மாதமாக நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தையை நாம் தியானித்தோம். இன்றைக்கி அது கடைசி வார்த்தை. முதல் வார்த்தையில் என்ன தியானித்தோம் என்றால் லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிப்பு குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். இன்று என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய் என்றார். ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் இயேசுவை தேடி வரும் பொழுது அவர் ரட்சிப்பை தர மனதுள்ளவராய் இருக்கிறார். மீட்பு அவர் கையில் இருக்கிறது. மூன்றாவது வார்த்தை தன்னுடைய தாயை சரியான அடைக்கலத்தை கொடுத்து சரியான அரவணைப்பை ஏற்படுத்தி சென்றார். இன்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கல பட்டணமாய் ஆதரவாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம். நாலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவே முழு உலகத்துக்கும் பாவ நிவாரண பலியாக நமக்கு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இனி ஒரு பழி இல்லை. இனி ஒரு இயேசு கிறிஸ்து பிறக்க போவது இல்லை. இனி யாரும் சிலுவை எழுப்ப போவதில்லை. இயேசுவே நித்தியமானவராக இருக்கிறார் பாவ நிவாரண பழியாக. ஐந்தாவது வார்த்தையை நாம் பார்த்தோம், தாகமாக இருக்கிறேன் என்று. 2 விதமான தாகமாக இருக்கிறேன் என்று பார்த்தோம். ஆவிக்குரிய அர்த்தத்திலும் மாமிசத்திலும் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக ஒரு மனிதனாகவே காணப்பட்டார். அவர் தாகம் உள்ளவராகவே அன்றைய நேரத்தில் காணப்பட்டார். ஏன் சொன்னாக்கா, அன்று அவர் யூதர்கள் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் அவர் அவதிப்படவில்லை, ஆவியில் தான் அவர் அவதிப்பட்டார். அதனால் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் அவர் சித்திரவதைப்படலை, இறக்கப்படலை என்று ஒரு கட்டுக்கதை உண்டாகியிருந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக ஒரு மனுஷனாகவே இறந்தார். அவர் மனுஷனுக்கு எப்படி அந்த தாகம் ஏற்படுதோ அதே தாகம் தான் அவருக்கும் ஏற்பட்டது என்று பார்த்தோம். ஆவிக்குரிய வார்த்தையில் இயேசு கிறிஸ்து இன்னும் தாகமும் இருக்கிறது. அவருடைய தாகத்தையும் அவருடைய பசியும் சீடர்களாகிய அவருடைய ஜனங்களாகிய நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும். இன்று 7வது வார்த்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது 7வது வார்த்தை. 7 என்றால் பூரணம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து முற்றிலும் எல்லா காரியத்தையும் செய்து முடித்தவராக தன்னுடைய ஆவியை பிதாவிடமே ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய கடைசி வார்த்தை இது வார்த்தம். இது தோல்வியின் வார்த்தை அல்ல, வெற்றியின் வார்த்தை. இது தோல்வியின் வார்த்தை அல்ல, இது வெற்றியின் வார்த்தையாகும். இயேசு பிதா எல்லா காரியம் செய்து முடித்த பின் தம்முடைய ஆவியை பிதாவிடமே ஒப்பு கொடுக்கிறார். அப்பா பிதாவே, நீங்கள் சொன்ன எல்லா காரியங்களும் எல்லா திட்டங்களையும் உங்களுடைய சித்தத்தை எல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன்ப்பா. இப்போ சந்தோஷத்தோடு என்னோடய ஆவியை நான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய ஒவ்வொரு மனிதருடைய நிலைமை இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த இறக்கும் தருவாயில் பிள்ளைகளை குறித்தோ மனைவியை குறித்தோ விட்டு சென்ற சொத்துக்களை குறித்தோ ரொம்ப கவலைப்படுவார்கள், நான் விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு. ஆனால் ஒரு நிறைவாக நம்ம போகிறதில்லை. ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவரோடு இறப்பது மிக மிக முக்கியமான காரியம். ஜெபத்தோடு இறப்பது, ஆண்டவரோடு இறப்பது மிக மிக பாக்கியமான ஒரு காரியம்.
நிறைய பேர் வீணாய் தன்னுடைய ஆவியை வீணாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்வதற்கு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூக்கி மாட்டி கொடுக்குறது, தன்னுடைய ஆவியை பிதா தந்த உயிரை ஜீவனை துச்சமாக மதித்து அதுக்கு ஒரு மதிப்பு அளிக்காம அந்த ஆண்டவர் அந்த உயிரை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் ஜீவிக்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்று அந்த எண்ணத்தில் இல்லாதபடிக்கு இந்த ஆவியை ஏனோ தானோ என்று மாய்த்து கொள்கிறார்கள். தற்கொலையில் மாய்த்து கொள்கிறார்கள், போதைப் பொருளில் மாய்த்து கொள்கிறார்கள், வீணான கெட்ட பழக்க வழக்கங்களை மாய்த்து கொள்கிறார்கள், குண்டர் கும்பலில் மாய்த்து கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதா தந்த அந்த ஆவியை, அந்த உயிரை 3 வருஷம் ஊழியங்களில் பயன்படுத்தி பிதாவுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி கடைசியில் பிதாவிடத்தில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அப்பா தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நான் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிட்டேன்ப்பா, உம்முடைய திட்டத்தை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றேன், உம்முடைய சித்தத்தை எல்லாம் நான் செஞ்சிட்டேன்ப்பா, இப்போ நான் உம்மிடமே வருகிறேன்ப்பா, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேமே என்று இயேசு கிறிஸ்து வெற்றி முழக்கத்தோடு அது சொன்னார். அது தோல்வியின் பயத்தோடு இல்லை. நிறைய பேர் இறக்கும் முன்பு அந்த தோல்வி இருக்கும். ஐயோ நான் இறக்க போகிறேனே, காடு வா பண்ணுது, நான் இறக்க போகிறேனே, எல்லாம் விட்டுட்டு போகிறேனே, நான் எதுவுமே சாதிக்கலையே, பிள்ளைங்களெல்லாம் அனாதையை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு அந்த பயம் இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் செஞ்சு வைக்கலையே, ஒரு ஏக்கம், ஒரு பதபதப்பு, இந்த ஒரு துக்கத்தோடு இறக்கிற காரியங்கள் நிறைய நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசுவோட காரியத்தில் எல்லாம் செய்து முடித்து விட்டு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கூட பிதாவோட காரியத்தை செய்து முடிப்பதே அவருடைய மிக முக்கியமான உணவாக தாகமாக இருந்தது. அதையெல்லாம் செய்து முடித்தவராக பிதாவிடத்தில் அந்த ஆவியை முறையாக ஒப்பு கொடுக்கிறார். இதே பாணி தான் நமக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தை எல்லா காரியங்களும் செய்து முடித்து இயேசுவோட அந்த ஆவியை சாதாரண இதோடு நம்ம ஒப்பு கொடுப்பது அதிக ஒரு பாக்கியமான காரியம். 2வது காரியம், ஒவ்வொரு மனுஷனும் தங்கள் மரிக்க போகும் அந்த மரிக்கும் கடைசி காட்சி கடைசி நிலை அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் தேவனோடு செலவிடுவது, தேவனோடு இருப்பது, தேவனோடு மரிப்பது, தேவனோட முகத்தை பார்த்து மரிப்பது என்பது ஒரு பெரிய சிலாக்கியம். இதைத்தான் அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் வசனம் 51, அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் வசனம் 51 வாசிக்க கேட்போம். வணங்க கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இந்த இடத்துல ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தேவான் ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். அவரை கண்டவர்கள் எல்லாம் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள், கல்லெறியப்பட்டார்கள். அவரெல்லாம் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அந்த துன்ப நேரத்திலும் கூட இயேசுவை, பரலோகத்தில் இருக்கிற அந்த இயேசுவை அண்ணாந்து பார்த்தாராம், உற்று பார்த்தாராம். அந்த சந்தோஷத்திலே அவர் மரித்தாராம், வேதம் சொல்லுகிறது. ஆக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், இயேசுவோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் நிறைந்திருந்தாலும் கூட அந்த பிதாவின் முகத்தை பார்த்தார். அவருடைய திட்டத்தை செய்து முடிப்பதே பெரிய காரியமாக இருந்தார். இந்த ஸ்தேவானும் அப்படித்தான், கடைசியில் இரத்த சாட்சியாக இருந்தார். அந்த இயேசுவை அண்ணாந்து பார்த்தார். எவ்வளோ அடிகள் இருந்தாலும் கூட தன்னுடைய பார்வையை கடைசி நேரத்தில் இறக்கும் தருவாயிலை நோக்கி பார்த்தார். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய ஆண்டவர் கொடுத்த இந்த உயிரை ஏனோ தானோன்னு என்று இருக்காது. நான் ஏன் தான் பிறந்தேன் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்கு உயிரை கொடுத்திருக்கார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனை வருஷம் என்று நமக்கு தெரியாது. அது தவறான வழியில் அதை மாய்த்து கொள்ளாதபடிக்கு, தவறான வழியில் அந்த ஆவியை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, தீமையான காரியங்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்தாரோ, எதற்காக பிறக்க வைத்தாரோ, எதற்காக வாழ வைத்தாரோ அவருடைய சித்தத்தை கடைசி வரைக்கும் செய்து முடித்துட்டு இறுதி நாளே கர்த்தரோடு இணைந்திருப்பது, கர்த்தரோடு மரிப்பது எவ்வளோ ஒரு சிலாக்கியமான காரியம். இந்த 7வது வார்த்தை நமக்கு இதுதான் நமக்கு இன்றைக்கி சொல்லுது, 7வது வார்த்தை. ஆக இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட இயேசு கிறிஸ்து
எல்லாத்தையும் செய்து முடித்தவராக தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதே போல நமக்குன்னு ஒரு பயணம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பயணத்தை கொடுத்துருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. அது முற்றுமுடிய செய்து முடித்து இறுதி நாளிலே ஆண்டவரோடு இணைவது தான் ஒரு கிறிஸ்தனுடைய பெரிய பாக்கியமான ஒரு காரியம். இந்த கடந்த வாரங்களிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் நாம் தியானித்தோம். இன்று 7வது வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆக மொத்தம் 7 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். சரிங்களா? இது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு வாரத்தும் ஒரு வார்த்தையை நம்ம தியானித்தோம். அடுத்த வாரம் புதிய தலைப்போடு நான் உங்களிடத்தில் நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பமாக தனிப்பட்ட ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் நீங்கள் தரித்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கோவிட் நாளில் சர்ச்சஸ்லாம் திறக்கப்படலை. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் எதிர்நோக்கிட்டு இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்பது ஒருபோதும் நம்ம தடைப்படக்கூடாது. சில வேளைகளில் குடும்பமாக நீங்கள் பங்கெடுக்க மாட்டீங்க, 2 பேர் பங்கெடுக்கிறீங்க, 3 பேர் வீட்டில் தூங்குறீங்க. இந்த காரியம் நடக்கக்கூடாது. அதனால் பெற்றோர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். குடும்பமாக ஆராதிப்பது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். குடும்பமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், கர்த்தரோடு நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.